அடுத்த 1 மணி நேரத்துக்கு எவனாச்சும் குடிச்சிங்க கொன்றுவேன் ப்ரோ. அடுத்த 1 ஹவருக்கு எவ்வளவு பிசினஸ் லாஸ் ஆகுதோ இவங்க பில்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. இதெல்லாம் எனக்காகவா? குழந்தைகளுக்காக. கீழே விழுந்துச்சுல்ல, அது வேண்டாம். நான் உனக்கு வேற பீஸ் வைக்கிறேன். வேணாங்க்கா, நான் கெட்டு போனதெல்லாம் சாப்பிட்ருக்கேன்க்கா. இது கீழே தானே விழுந்துச்சு, நான் தொடச்சிட்டு சாப்பிட்றேன்க்கா. இந்த சாப்பாடை போட பணம் இல்லாம தான்க்கா எங்கள் அப்பா அம்மா என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சாப்பாடை நீங்கள் எனக்கு வாங்கி தர எவ்வளோ செலவு செஞ்சுருப்பீங்க, அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. செமையா இருக்குடி. ஹாய். ஏன் சாப்பிடல? நான் என்ன தப்பு பண்ண மாலன்? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா நீ ரகுவை தானே அனுப்பியிருக்கணும். ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஸை இன்சல்ட் பண்ணிட்டு உன்னை இன்சல்ட் பண்ண ரகு கூட தானே இருந்த. எங்களை விட ரகுவரன் உனக்கு அவ்வளோ முக்கியமாயிட்டான் இல்லை? முக்கியம்தான் மாலன். என் ஒவ்வொரு பர்த்டேக்கும் கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குவேன். ஆனால் இந்த பர்த்டேக்கு அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து விஷ் பண்ண வச்சான். அவன் எனக்கு முக்கியம்தான் மாலன். அப்படியே இவங்களை பற்றி கவலைப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல் போனால் கஷ்டமாக இருக்காதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறல்ல, என்னைக்காச்சும் உன்னால தான் அவனுக்கு பிடிச்சவங்கள அவனை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கியா? அதனால தான் மாலன் அவன் சொன்ன மாதிரி டெய்லி பிக்கப் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். அவன் கடனையும் ஹேண்டில் பண்ணுறேன். அவி, கடன் தான் அவனோட பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருக்கியா? அவன் பிரச்சனையே வேற. சிம்பிளாக அவனுக்கு கேட்கட்டுமா? அவனுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? தெரியல. ஓகே, ஷர்ட்டில் அவனுக்கு பிடிச்ச பிராண்டு தெரியல. அட்லீஸ்ட் சென்னையில் அவனுக்கு பிடிச்ச இடம் தெரியல மாலன். அவன் கூட எத்தனை ரெஸ்டாரண்ட் போயிருப்ப, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்ப, எங்கெல்லாம் சுற்றி இருப்ப. ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலங்கிற. நீ மட்டும் இல்லை, எந்த பொண்ணுமே ஒரு ஆணோட உலகத்துக்குள்ளே போய் பார்க்கறதே கிடையாது. நீ உனக்கு அவன் வேணும்னு யோசிக்கிறியே தவிர